ஹாய் காய்ஸ், நம்ம கைக்கு இன்னைக்கு மருதாணி வைக்கலாமா? அதுவும் நம்ம வீட்லயே வளர்ந்த மருதாணி செடியிலேருந்து பறிச்சது. அதை நம்ம அரைச்சு நம்ம கைக்கு வைக்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம தொப்பி டிசைன்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். அதுக்கப்புறமா அந்த ரவுண்ட் டிசைன் எப்பவும் போல வைப்போம் இல்லையா, அது வைக்க போறோம். என்னதான் நம்ம கோன்ஸ் அதுக்கப்புறம் ஸ்டென்சில்ஸ்லாம் யூஸ் பண்ணி விதவிதமா டிசைன்ஸ் வைக்கிறத விட, இந்த மாதிரி இலை பறிச்சு ட்ரெடிஷ்னலா ரவுண்ட் வச்சு அந்த டிசைன்ஸ் போடுறது எவ்வளோ ஹாப்பியா இருக்கு இல்லையா? என்னதான் இதை அரைச்சு எடுக்கிறதுக்கு டைம் எடுத்தாலும் அதை வைக்கிறப்போ வர ஃபீலே தனிதான். உங்களுக்கும் அப்படிலாம் இருக்குமான்னு சொல்லுங்க. இதே மாதிரி இது தனக்கு தானே வச்சுக்கிறத விட மத்தவங்க நம்ம கைக்கு வச்சு விடும்போது அந்த ஃபீலே ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கும். அவங்க கதையும் பேசுவாங்க, நம்ம கதையும் பேசலாம். ஒரு மாதிரி ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இன்னும் இது ஃபேமிலியா சேர்ந்து வைக்கும்போது இன்னுமே ரொம்ப ஃபன்னாவே இருக்கும். இந்த இலைய அரைக்கும் போதே நல்ல ஸ்மெல் வரும். நம்ம கையில வச்சுட்டு நல்லா ஸ்மெல் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். வீட்ல இந்த மருதாணிலாம் அரைக்கிறப்போ செவக்கிறதுக்காக தைலம்லாம் யூஸ் பண்ணி அரைப்பாங்க. உங்க வீட்ல நீங்க செவக்கிறதுக்காக என்னெல்லாம் யூஸ் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க. பாருங்க, நம்ம ஃபேமிலியாவே மருதாணி வச்சு முடிச்சிட்டோம். அம்மாக்கு, அக்காக்கு, அப்புறம் பாப்பாக்கு கூட போட்டாச்சு. இப்படியே பாத்தீங்கன்னா இந்த ரவுண்ட் டிசைனே ஒருத்தர் கையில ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும். எங்க அம்மாலாம் பாத்தீங்கன்னா மருதாணிக்குள்ள தான் கையே வச்சிருக்காங்க. அந்த மாதிரி அவ்வளோ பெரிய ரவுண்டு போட்டிருக்காங்க. என் அக்காலாம் அவ்வளோ பெரிய தொப்பி வச்சிருக்கா. இது வைக்கிறப்பவே நல்லா ஃபன்னாவே இருந்துச்சு. உங்கள்ல யாருக்கெல்லாம் இந்த மாதிரி இலை மருதாணி அரைச்சு நம்ம கையில ட்ரெடிஷனல் டிசைன் போடுறதுலாம் பிடிக்கும்னு எனக்கு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.